வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் சுரைக்காய் கூட்டு. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சுரைக்காய் கூட்டுக்கு ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயம், சுரைக்காய் எல்லாம் கட் பண்ணி போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அது இந்த பக்கம் வெந்துருக்கு. இப்போ மிளகு குழம்புக்கு இந்த பக்கம் வறுத்துக்கலாம். பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், ஒரு ஸ்பூன் தனியா, 4 வரமிளகா, ஒரு 2 டீஸ்பூன் நல்ல ஃபுல் டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். நல்லா வறுபட்டுருக்கு. ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு குழம்புக்கு வறுத்து வச்சிருக்கோம், அது ஆறட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா கூட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது மூணுத்தையும் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன். அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கூட்டுக்கு அரைச்சாச்சு. அரைச்ச விழுத சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கூட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம் கூட்டுக்கு. அவ்வளோதான், கூட்டு ரெடி. இந்த பக்கம் மிளகு குழம்புக்கு கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்படியே இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு குழம்புக்கு, அதை நல்லா ஆறிடுத்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ அரைச்ச விழுத சேர்த்துடலாம். மிக்சி ஜாராலுமே அந்த தண்ணி விட்டுருவோம். இது கூடவே வெல்லமும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கட்டும். மிளகு குழம்பு நல்லா கொதிச்செடுத்து மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. மிளகு குழம்பு, அப்புறம் சுரக்காய் போட்ட ஒரு கூட்டு. இந்த மிளகு குழம்பு எப்பயுமே சொல்கிறது தான். நான் நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சுட்டு, இதுக்கு வேணுன்னா நீங்கள் பருப்பு தொகையில் கூட பண்ணலாம், தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட்டு, தேங்காய் போட்ட கறி இதெல்லாம் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கூட்டு சொல்லவே வேண்டாம், நெய்யில் விட்டு அது நல்ல சுட சாதத்தை நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இப்போ மத்தியானம் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் கூட்டு கொஞ்சம் கூட பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்தி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.